ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட கன்டினியூஷன் தான். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒன்றும் இல்ல. அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் குடுப்பேன். ஏஐ கிட்ட டேட்டா இருக்கு. ஏஐனா என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட வந்து நம்ம பல்க் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. பதில் இருக்கு. ஸோ அந்த பதில நம்ம எப்படி வாங்குறோம்? அதாவது நம்ம கேள்வி கேட்கிறத பொறுத்து தான் அந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டான ஆன்சரா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து சொல்லப்போது. இங்க என்ன போட்டிருக்கேன், கிளியர் ப்ராம்ப்ட் நீங்க குடுத்தீங்கன்னா தான், கரெக்ட்டான யூஸ்ஃபுல் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. இப்ப வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் நெறைய ப்ராம்ப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஜென்ரலா நான் வந்து சிம்பிளா ஒரே ஒரு ப்ராம்ப்ட்ட வந்து நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ப்ராம்ப்ட் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. லைக் ரோல், டாஸ்க்கு, லெவலு, அதோட ஃபார்மேட். சரி, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. இப்ப 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து மேத்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மேத்ஸோ, சயின்ஸோ, சோஷியலோ எதுலயோ ஒரு டவுட் இருக்கு. ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் லெசன்ல இருக்கு. நீங்க வந்து ஜென்ரலா வந்து எனக்கு இந்த மாரி இதுல போர்ஷன்ல டவுட் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கும், ஆ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர் பத்தின ஹெல்ப் வந்து உங்களுக்கு ChatGPT கிட்ட இருந்து வேணும் அப்படின்னா, ஹாய் சாட்ஜிபிடி, டெல் மீ அபவுட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரோபோட்டிக்ஸை பற்றி அது ஜென்ரலாக அதுக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டும். அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ரோல் அப்படின்னா ஆக்ட் அஸ் அ டீச்சர், ஆக்ட் அஸ் அ 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர். இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்க பார்த்தீங்களா? ஆக்ட் அஸ் அ ஹை ஸ்கூல் சயின்ஸ் டீச்சர், ஆக்ட் அஸ் அ ரோபோட்டிக்ஸ் டீச்சர். இந்த மாதிரி ரோலை மென்ஷன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டாஸ்க்கு. என்ன டாஸ்க்கு? எக்ஸ்பிளைன் அபவுட் ரோபோட்டிக்ஸு, எக்ஸ்பிளைன் அபவுட் இது அப்படின்னு சொல்லி டாஸ்க்கை வந்து மென்ஷன் பண்ணணும். மூணாவது வந்து லெவல். நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க இப்போ? நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஃபார் அ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் ஃபார் அ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும்? பாயிண்ட்ஸாக வேணுமா? இல்லை உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணுமா? அந்த எக்ஸாம்பிள் வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக வேணுமா? இல்லை அந்த எக்ஸாம்பிள் வந்து ரியல் டைமாக இருக்கணுமா? அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் ஃபார்மேட்டு. ஸோ இப்போ ப்ராம்ப்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஆக்ட் அஸ் அ 12th standard, act as a teacher or robotics teacher. Can you please explain about robotics for a 12th standard student with some proper example or a real time example? இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணு. இல்லைன்னா 3 குவிஸ் கொஷின்ஸ் வந்து இது ரிலேட்டடாக கொடு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் அடிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இது வந்து ப்ராம்ப்ட். இது மாதிரி நிறைய ஆக்ட் அஸ் அ டீச்சர், ஆக்ட் அஸ் அ, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லை கெரியர் வந்து உங்களுக்கு கெரியருக்கு ஏதாவது கைட் பண்ணோம் அப்படின்னா கெரியர் கவுன்சிலர், ஜிம் போகிறீங்கன்னா ஃபிட்னஸ் கோச்சு. இங்கே பாருங்கள், இந்த ப்ராம்ப்டை பாருங்கள். ஆக்ட் அஸ் அ ஃபிட்னஸ் கோச்சு அண்ட் சஜஸ்ட் அ சிம்பிள் டெய்லி எக்ஸசைஸு. இப்போ டைரெக்டாக வந்து நீங்கள் ChatGPT கிட்ட வந்து இந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் ரொட்டீனை நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது பாட்டு இஷ்டத்துக்கு எவ்வளோ ரொட்டீன்ஸை வந்து கொடுக்கும். அது இல்லாம அது சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் அந்த எக்ஸர்சைஸே பண்ற மாரி இருக்கும். நம்ம வீட்ல பண்ணும்போது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அப்ப அதுகிட்ட தெளிவா நீங்க என்ன சொல்லணும்? ஆக்ட் அஸ் அ ஃபிட்னஸ் கோச்சு, டெய்லி ரொட்டீன் எக்ஸ்பிளைன் பண்ண டெய்லி எக்ஸர்சைஸ் ரொட்டீன் சொல்லு. ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா, இந்த மாரி தனியா நீங்க மென்ஷன் பண்ணணும். இட் ஷுட் பி எவ்ளோ டைமுக்குள்ள 20 to 20 மினிட்ஸ் லாங்கா இருக்கணும். அது பாட்டுக்கு ஹோல் டேக்கு பண்ணி குடுத்துரும். ஃபுல்லா பேக்கப் குடுத்துரும். காலையில 6லேருந்து 7 வரைக்கும் இத பண்ணு, 8லேருந்து 9 வரைக்கும் இத பண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்துச்சுன்னா, மத்த நேரம் அந்த எக்ஸர்சைஸ மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால அதுகிட்ட மென்ஷன் பண்ணணும். நீங்க இப்படி கூட மென்ஷன் பண்ணலாம். எனக்கு வந்து ஃப்ரீ டைம் வந்து 5 to 6 தான். அந்த டைம்ல என்ன பண்ண முடியுமோ, அத மட்டும் நீங்க ப்ரிஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்வயர்ட் நோ எக்யூப்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் சேஃப் டூ ஒர்க், வீட்டிலேயே பண்ற மாரி இருக்கணும். ஸோ இந்த மாரி டிப்ஸ வந்து நீங்க வந்து ப்ராம்ப்ட்டா நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கேத்த கரெக்ட்டான ஆன்ஸர வந்து குடுக்கும். ஸோ இப்ப இந்த ப்ராம்ப்ட்ட பொறுத்தவரைக்கும் இதுல ரோல் என்னது? ஃபிட்னஸ் கோச். டாஸ்க் என்னது? சஜெஸ்ட் எக்ஸர்சைஸ் ரொட்டீன சஜெஸ்ட் பண்ணு. லெவல் என்னது? ஸ்கூல் ஸ்டூடண்ட். ஃபார்மேட் என்னது? டைம்டு லிஸ்ட் அண்ட் சேஃப்டி நோட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இதுல இந்த ப்ராம்ப்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, அக்யூரேட்டா ரிசல்ட் எடுத்து குடுத்துக்கும். ஸோ இப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு சின்ன டாஸ்க்கு. இப்ப வந்து நீங்க ஒரு ப்ராம்ப்ட்ட வந்து கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணணும். என்ன ப்ராம்ப்ட் அப்டின்னா, ஆம் நான் ஆல்ரெடி போன எக்ஸாம்பிள்ல சொன்ன மாரி நான் டீ வச்சே சொல்றேன்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜிஞ்சர் டீயோ இல்லை வந்து ஏலக்காய் டீ ஏதாவது ஒரு டீ வந்து போடணும். அதுக்கு பர்ஃபெக்டான ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து ஏஐ கிட்ட கொடுப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நான் வந்து அதை எவாலுவேட் பண்ணிட்டு சொல்றேன். அதே கமெண்ட் நீங்க ChatGPTல போட்டு பாருங்க. அது என்ன ரிசல்ட். நார்மலா ஹவ் டூ மேக் அ டீ அப்படின்னு போட்டுட்டு ChatGPT என்ன ரிசல்ட் சொல்லுதுன்றத நோட் பண்ணுங்க. பிளஸ் இப்ப நான் குடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி கமெண்ட்ட நீங்க ரெடி பண்ணிட்டு ChatGPT கிட்ட கேட்டு பாருங்க. அது என்ன ரிசல்ட் சொல்லுது அப்படின்றத 2மே ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல அடுத்த ஒரு ப்ராம்ப்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ.